ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போது அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீட்டெயில்ஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே மேரேஜ் ரிலேட்டட் வீடியோவாக இருக்க போது அது என்ன ஏதுன்றதை உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீட்டெயில்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மதுரை முத்து அவனோட செகண்ட் ஒய்ஃபான நீத்தி. கிட்டத்தட்ட வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு கப்பல்ஸாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து தனித்தனியாக இன்ஸ்டாகிராம் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் ரெண்டு பேருமே வந்து அவங்க குடும்ப நிகழ்வுகள்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துட்டுருக்காங்க. அதாவது வந்து புதுமனை புகுழா இல்லை சம்திங் எங்கேயா ஒரு ஈவெண்ட்டுக்கு போனாலும் அந்த விஷயம் எல்லாமே சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துட்டுருப்பாங்க. பட் சமீபத்தில் நீத்தி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு வீடியோ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவில் இந்த மாதிரி எல்லாமே ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் கூட எனக்குன்னு வந்து ஒரு யாருமே கிடையாது. ஸோ எனக்கு யாரை காதலிக்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா, எனக்காகவே அவங்க வாழணும், எனக்காக உயிரை கூட கொடுக்க ரெடியாக இருக்கணும், அவங்க என்ன மட்டுமே நேசிக்கணும். ஸோ அவங்களுக்காக நான் பூவும் பொட்டும் வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீத்தி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது என்ன இது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவே வந்து பார்க்கவே வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆல்ரெடி மதுரை முத்து இருக்கார் இல்லையா அப்படின்ற மாதிரியும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க ஒரு டாக்டர். அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்க மாதிரி தான் வீடியோவும் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் இருந்து அவங்களோட குழந்தைங்களோட எடுத்த ஃபோட்டோஸ், முக்கியமாக வந்து நம்மளோட மதுரை முத்து கூட எடுத்த ஃபோட்டோஸ்னு சொல்லி இது எல்லாத்தையுமே வந்து அவங்க டெலீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்தா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கூடிய சீக்கிரம் இவங்களுமே டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க போல இருக்குது, ஏதோ பர்சனலாக பிரச்சனை இருக்குது போல இருக்குது, அதை சோஷியல் மீடியாவில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இவங்க கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே விசிபிளாக தெரியுது அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாமே இப்போ வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ நம்ம பார்த்து வந்து அழுந்து போச்சு. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு பார்த்து தெரிஞ்ச நிறைய ஜோடிகள் வந்து டிவோர்ஸில் தான் போய் முடிஞ்சிருக்கு. அவங்களோட காதல், அவங்களோட ரிலேஷன்ஷிப், அவங்களோட ஃபேமிலி லைஃப் அப்படின்றது. ஸோ மதுரை முத்துக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அப்படின்றவங்க வந்து ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்க. அவங்களோட தோழியை தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ரெண்டாவது ஒய்ஃபாக. அவங்களுமே இப்போ வந்து டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னும் போது அது எந்த அளவுக்கு அவரை அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னு தெரியல. அவரோட கரியர் எந்த அளவுக்கு அது பாதிக்க போகுது அப்படின்றதும் தெரியல. ஸோ வெறுத்து தான் பார்க்கணும் முழுசாவே. பட் ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எதுவும் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சொல்லணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மஞ்சுமா மோகன். கிட்டத்தட்ட வந்து இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மஞ்சுமா மோகன் பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து ரீசெண்டாக வந்து மேரேட் பண்ணிக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் கூட அவங்க ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என்னோட கல்யாணத்தை பற்றி அவ்வளோ வந்து புரளிகள் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கு. அது என்ன புரளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து எங்களுக்கும் வந்து நான் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததாகவும், அதனால தான் மேரேஜுக்கு எனக்கு வந்து பண்ணி வச்சாங்க அப்படின்ற மாதிரியும், என்னோட மாமனாருக்கு மேரேஜில் உடன்பாடே கிடையாது, என்னை வந்து அவசரமாக போட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து மொத்தமாகவே வந்து இவங்களாம் எழுதின ஒரு பொய் தான். மற்றபடி வந்து இதெல்லாம் உண்மை கிடையாது. ஏன்னா வந்து எனக்கு மற்றவங்கள மாதிரி எனக்குமே வந்து என்னோட கல்யாண ஃபோட்டோஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதை போஸ்ட் பண்ணேன். பட் அதுக்கான பலனை நான் வந்து அனுபவிச்சிட்டேன். சத்தியமாக இனிமேல் நான் வந்து சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்போ வரைக்கும் ஜாக்கிரதையாக இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மஞ்சுமா மோகன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.